இப்படி எல்லாம் உட்காரும். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக்குறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் பிரசங்கத்து நேராக போவோம். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டையும். உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. உடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை குணமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கால வேளையில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி மேலே பார்க்குறோம். என்னங்க பிரசங்க தலைப்பு, டாபிக் பண்ண பார்க்குறோம், கடனாளியாக இருக்கிறோம். இல்லை சொல்லுவோமா? தமிழ் கரெக்டாகுது. அது கடனாளிகளாக இருக்கிறோம். கடனாலம்மா, கடனில் போட்டுக்குது கடன். இன்றைக்கி ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும், கையில் கொஞ்சம் காசு இருக்கும். கொஞ்சம் காசு இருக்கும்போது அந்த காசு பத்தாது. ஒரு 5 லட்சம் இருக்கும், 20 லட்ச ரூபா வேணும்னாக்கா 15 லட்சம் அப்புறம் லோன் போடுவாங்க. இப்போ லோன் போடும் பொழுது அந்த 15 வருஷத்துக்கு அவங்களுடைய சம்பளம் பார்த்து 20 வருஷம் கட்டணும், 10 வருஷம் கட்டணும், சில பேர் 30 வருஷம் கட்டணும் நீங்கள் லோனுன்னுவாங்க. அப்போது 30 வருஷம் கட்டணுன்னு எடுத்து வீடு கட்டிடுறாங்க. கட்டும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மாதம் லோன் கட்டணும். அப்போ அந்த பேங்க்குக்கு அவங்க எத்தனை வருஷம் கடனாளிகள்? 30 வருஷம். குறைஞ்சது எத்தனை வருஷம்? இல்லை 25 வருஷம். அவங்களுடைய இஎம்ஐ பொறுத்து எவ்வளோ வருஷம் அவங்க அது 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு அவங்க டேலி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க அத்தனை வருஷத்துக்கு அவங்க கடனாளிகள். அந்த பேங்க்கு கஸ்டமர்னு சொல்லலாம், ஆனால் கடனாளிகள்னு சொல்லலாம். அதே போல் பைபிள் நம்மளோட ஆவிக்குரிய விஷயத்தில் நம்மளை கடனாளியாக வச்சுருக்கிறது. பணம் கொடுக்குற விஷயத்தில் இல்லை, ஆவிக்குரிய சில கடன்கள் நம்ம செய்யணும். அது நம்ம கடமை. அதுதான் பைபிளில் போட்டுக்கிறது. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். அழகா இருக்கு பாருங்க வார்த்தை. பவுல் சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் என்ன பார்க்கனா கடனாளியா இருக்கிறேன். இப்போ எப்படி ஒரு கடனாளியாக மாறுவார்? அவளுக்கு இவருக்கு என்ன சம்பந்தங்குது? கிரேக்கருக்கு இவர் யூதரு, அவங்க அப்பா ரோமரு. இவர் பாதி ரோமரு பாதி யூதராக இருக்கிறாரு. எப்படி இவர் கிரேக்கருக்கு கடனாளியாக இருக்கிறாரு? அது மட்டும் சொல்லுது. ரெண்டாவது, அந்நியர்களுக்கு யாருங்க? தெரியாதவங்க யாருன்னு, அவங்க யாருன்னா தெரியாதுங்க, அவர் கடனாக்குறாராம். அவர் சொல்றது பாருங்க. மூணாவது பார்க்கிறோம், ஞானிகளுக்கு. என்னங்க? ஞானிகளுக்கு கடனா இருக்கிறோம். நாலாவது யாரு? மூடர், முட்டாள்களுக்கு. மூடர் கூட கடன் வாங்க கடனாளியாக்குறாராம். என்ன கடன்? அதுதான் நம்ம கீழே பார்க்க போறோம். இந்த வார்த்தை பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் கடனாளியா இருக்கிறேன். பண விஷயத்துல இல்லை. நம்மளாம் கடன்னா பணம் தான் நினச்சிக்கிறோம். பணம் வாங்கிட்டோம்பா, கட்டணும்பா, கடன் கட்டணும்பா, நான் கடங்கா இருப்பா. இன்னைக்கு பண விஷயத்தை தான் அதான் இங்கே இமேஜ் பணம் போட்டிருக்கிறோம். நம்ம மைண்ட் எல்லாம் பணம் தான். பணத்தில் கடன் வாங்கிட்டேன், பண விஷயத்தை நான் கடனாக்காராக இருக்கிறேன். பைபிள் நமக்கு சில காரியங்களை கடனாக இருக்கிற போதிக்குது. அல்லேலூயா. நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிரசங்கம், கர்த்தர் நம்ம சுகமாக்குவார், பலப்படுத்துவார், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம கடனாக இருக்கிறோம், அது செய்யணும்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அது நம்ம பார்க்கணும். அப்போ கடனாளி என்று டெஃபினேஷன் பார்க்கும் பொழுது என்னன்னாக்கா,
இங்கே மேலே படிக்கலாம். இது பார்க்கணும். கடன் வாங்கியவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திரும்ப செலுத்துவது அல்லது பெற்றுக்கொண்டதை திரும்ப செலுத்துவது. நாம் சிலது பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அது மற்றவங்க நாம் செலுத்தணும். அதான் பைபிள் கடனாளி சொல்லுது. நாம் சிலதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் சிலதை வாங்கி கொண்டிருக்கிறோம் பைபிள் மூலியமாக சில ஆசீர்வாதங்களை. உங்களுக்கு இப்ப புரியுதா? இந்த ஆசீர்வாதத்தை நாம் கொடுப்பதற்கு நாம் யாரு சொல்லுங்கப்பா? நமக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கறது பைபிள் ரைட்ஸ் இருக்கு சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு. நாம பண்றது இல்ல. அவனுக்கு கொடுக்க வேண்டியதான சுவிசேஷத்தை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை, அவனுக்கு பண்ண வேண்டிய ஜெபத்தை நாம் பண்றது இல்ல. நம்ம மேல விழுந்த கடமை அது. நம் கடனாளியா இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? தப்பிச்சுக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டோம்பா, எனக்கு சமாதானம் இருக்குது, நான் ஜோம் பண்ண பிசாசுங்க ஓடுது, நான் ஜோம் பண்ண எனக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு சமாதானம் கிடைக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன். மற்றவங்க அதான் பவுல் சொல்றார். வாசிங்க 1 இப்ப புரியும் பாருங்க. 1:14 வாசிங்க. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும். பாத்தீங்களா? கடனாளியா இருக்கிறேன். எல்லாருக்கும் நான் இத்தனை பேருக்கு நான் கடனாளியா இருக்கிறேன். அவங்க கேட்க மாட்டாங்க, இது கேட்கிற கடன் இல்ல, நம்மளே திருப்பி கொடுக்குற கடன். அல்ல சொல்லுவோமா? அது கேட்கிற கடன் இல்லைங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா அந்த இயேசு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னு சொல்லுவாங்க. சில பேர் இயேசு பத்தி சொன்னாவே உதவிப்பாங்க. அவன் சொன்னா ஐயோ இவன் அடிச்சா கூட இவன் சொல்றானே, ஏன் சொல்றான்? அவங்க திரும்ப கேட்பாங்க. பால எங்கேச்சோ சின்ன வயசா இருக்கும் பொழுது டிவியில குடிசையில படுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சண்டே கிளாஸ் புள்ள சுவிசேஷம் சொல்லிச்சு, பைபிள் கொடுத்துச்சு. அவர் அந்த பொண்ணு திட்டினாராம், நீ உள்ள வராத, நீ எதுக்கு சொல்ற இயேசுவ, நான் இந்த மதத்தில் சேர்ந்துருக்கிறேன், நான் அப்படி புத்த மதத்தில் இருக்கிறேன், ஏன்னு சொல்ற திட்டினாராம். அந்த பொண்ணு தொடர்ந்து போச்சான். அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாராம், நான் திட்டினா கூட இந்த புள்ள ஏன் வருது, நான் வியாதி இருந்த கூட இந்த வியாதி ஒட்டிக்குமே தொத்திக்குமே இந்த டிபி ஏன் வருது. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாராம். சரி கேட்போம், அந்த பைபிள் வாங்குவோம். அவர் படிக்கும் பொழுது தான் அவர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சார். அவர் வியாதி குணமாகுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பெரிய சபையின் போதகரா இருக்கிற கொரியா தேசத்துல அந்த பொண்ணு தன் கடனை திருப்பி செலுத்துச்சு. கைத்தட்டி கத்தரை மையப்படுத்தலாமா? ஒரு சிறு சண்டே கிளாஸ் பிள்ளை தன்னோட கடனை திரும்ப செலுத்துச்சு. அது அதான் பவுல் சொல்றாரு, கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் சொல்லாமா, மூடருக்கு நான் யாரா இருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். நாம் செலுத்த வேண்டிய ரட்சிப்பை செலுத்த மாட்டேங்கிறோம். நாம் மற்றவங்க பண்ற ஜபங்களை செய்ய மாட்டேங்கிறோம், தான தர்மங்களை செய்ய மாட்டேங்கிறோம். அதான் பைபிள் சொல்ல கடனாளியா இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம மாம்சத்துக்கு வாசிங்க, ரோமர் 8:12 வாசிக்கிறோம். ரோமர் 8:12. ஆகியால் சகோதரரே, மாம்சத்தின் பிழைப்பதற்கு நம்ம இப்படி கடனாளியை மாறிட்டோம். மாம்சத்துக்கு பைபிள் சொல்லுது, நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஒரு வண்டி வாங்குப்பா மாம்சத்துக்கு, அது கடன் கட்டுப்பா, அப்படி ஆயிட்டு. இன்னைக்கு வீடு வாங்குப்பா சுகமா வாழ்றதுக்கு. அந்த காலத்தில் மிஷன்ல எப்படி வந்து வாழ்ந்தாங்க? இந்தியாவில் சொல்றாங்க மிஷன் வந்து தான் இன்னைக்கு கல்வி கொடுத்தாங்க, எல்லாமே பேசுறாங்க. அவங்களாம் எப்படி இந்தியாவில் போய் ஒரு வீடு வாங்கலாம், இந்தியாவில் போய் ஒரு கார் வாங்கலாம், அப்படியே வந்தாங்க இந்த இந்தியாவுக்கு. மாம்சத்துக்காக அவள் கடனாளிகள் அல்ல. வாசிங் சிஸ்டம் மறுபடியும். ஆகியால் சகோதரரே, மாம்சத்தடி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு நம்மளாம் அப்படி ஆயிட்டோம். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணுப்பா, அதுக்கு ஏதாவது பணம் வாங்கு, அதுக்கு கடன் கட்டு. இன்னைக்கு துணி கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நகை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாம்சத்துக்கு ஏதோ வீடு தான் பெரிய ப்ராஜெக்ட்னு வச்சுங்களேன், சின்ன சின்னது கூட இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கடன்ல வாங்கி என்ன பண்றோம்? பைபிள் சொல்லுது, மாம்சத்துக்கான கடனாளியாக இருக்காதீங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்காக கடனாளியாக இருங்கள். ஹல்லேலூயா. ரீபாரா ஷல்லா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பார்க்கல என்ன பாயிண்ட் வாசிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர்
அன்பு அந்த இமேஜ் பார்க்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை நேசித்தாங்க. அந்த சீமோன் சொல்றான், இவ பாவியா இருக்கிறாள், இவர் தொடலாமா? இயேசு அவளை தொட வச்சாரு. அவ அன்பு கூறட்டும், அன்பு கூற வந்திருக்கிறா. அவ கடனை தீர்க்க வந்திருக்கிறா. அவருடைய பாவ கடனை தீர்க்க வந்திருக்கிறா. தீர்க்கட்டும். ஒரு பாவியான ஸ்திரியாச்சே எல்லாம் பேசுறாங்க. இயேசு அப்படி பேசல. அவள் செய்யட்டும், அவள் பாவங்கள் போகட்டும், அவள் கடன் மாறட்டும். வாசிக்கலாம் 1 யோவான் புஸ்தகம். இதுக்கு வசனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனம் 1 யோவான் 4:11. 1 யோவான் 4:11. இது சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப தாசதமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு மாம்சத்துக்காக கடன் ஆகிட்டோம். நம்ம நல்லா வாழ்றதுக்காக நம்ம கடன்காராக இருக்கிறோம். அது காட்டிலும் ஒரு பெரிய நம்மளுக்கு பெரிய ஒரு ஊழியம் இருக்குது, கடமை இருக்குது. வாசிக்கலாமா? வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்கார, நம்மளை தண்டிக்கல. அன்பு கூர்ந்துக்கார, நம்மளை அணைச்சிருக்கிறாருங்க. நம்ம பாவத்துக்கு அவரு பரிகாரம் செலுத்தணும், நம்மளுக்கு பரிகாரம் பண்ண சொல்லல அவரு. அதான் அன்பு. இயேசுவின் அன்பு என்ன? நம்முடைய பாவத்துக்கு நாம் பரிகாரம் செலுத்தாம அவர் பரிகாரம் செலுத்திருக்காருங்க. கரங்களை தட்டி அத்தங்க இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அவர் பரிகாரம் செலுத்திருக்கிறாருங்க. நாம் செலுத்த வேண்டிய பரிகாரம் இன்னைக்கு புறஜாதி மார்க்கத்தில் அவங்க பரிகாரம் செலுத்துறாங்க. அது பாவத்துக்கு. நாம் அப்படி அல்ல. நம்முடைய பாவத்துக்கு ஒருவர் பரிகாரம் இருக்கிறார், அவர் இயேசு. அல்லேலூயா. அவர் அன்பு கூறி இருக்க. வாசிக்கலாமா? நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறினவா கடனாளிகளா இருக்கிறோம். எது கடன் பண்ணுமா? அன்பு கூறுகிறதுக்குங்க. இன்னைக்கு எப்படி பழக்கிறோம்? நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஏழையாக இருக்கிறோம், அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, அவங்களோட அன்பு செலுத்தினா நமக்கு ஏதாவது செய்வாங்க, ஏதாவது உதவி பண்ணுவாங்க, எதை காப்பாற்றுவாங்க, கஷ்டத்துக்கு நிற்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது பின்னாடி நோக்கம் என்னன்னாக்கா, நமக்கு ஏதாவது அவங்க கஷ்டத்துக்கு எது ஹெல்ப்பா இருப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நம்மளோட மைண்டு செட் ஆயிடுச்சு. பைபிள் ஒரு நாள் சொல்லலை. நம்மளோட மைண்டு வேற, பைபிள் மைண்டு வேறங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மைண்டு எப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் அன்பா போகலாம், திட்டினா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், பார்த்தா பேசலாம். அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க, அவங்க வேலையில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று அவங்ககிட்ட ஏதோ ஒரு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு அப்படி தான் நம்ம அன்பு கூறுகிறோம். பைபிள் அப்படி சொல்லலை. அன்பு கூறுறது எப்படி கூறணுமா? கடனாக இருக்கணும். எப்படிங்கம்மா? கடனாக இருக்கணுமா? அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம அன்பு செலுத்தணுங்க. ராமே சொல்லுவோமா? அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்த்து அன்பு செலுத்த, எதிர்பார்க்காத அன்பு செலுத்தணும். அதை மறுபடி வாசி சிஸ்டர். நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனா இருக்கு. ஏசு நம்மளுக்கு என்ன எப்படி அன்பு கூர்ந்தாரு? நம்ம என்ன பண்ணோம்? பைபிள் சொல்லுது யோவான் 15:16, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இவ்வுலகத்தில் 3:16 இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தாரு. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரு? நம்ம எதுவுமே பண்ணலங்க அவருக்காக. அதுக்கப்புறம் தான் பண்றோம். ஆண்டவரே தியாகமா வாழ்ற, உண்மையா வாழ்ற, பரிசுத்தமா வாழ்ற, ஊழியம் செய்யற, அர்ப்பணிக்கிற. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒப்பு அந்த அன்பை உணர்ந்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அர்ப்பணிக்கிறோம். இயேசு பாவத்தை மன்னிச்சாருப்பா, இது சமாதானமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, பிசாசெல்லாம் போயிடுச்சு, எது தலைப்பாரெல்லாம் போயிட்டு இருக்குது, பரவாயில்ல, எது கிரியைகள் இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படி நினைச்சு பிறகுதான் நம்ம அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்றோம் அன்பு, அவர் அன்பு கூறுகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே நம்மள்ட்ட எதிர்பார்க்காம நம்ம குழியில் இருக்கும் பொழுது, நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் கரத்தை நீட்டி நம்மளை தூக்குகிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாடுறாரு, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லும் எல்லாருமாக ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. எப்ப நம்ம அன்பு கூறுகிறோம்? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்த பண்ணால தான். ஆனா அதுக்கு மேல நம்ம அன்பு கூறுறோமா?
அவர் ஏதாவது நமக்கு ஒரு செய்கிறாரு, நம்மளை பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு, நம்ம கடனை மாத்துறாரு, நம்மளுக்கு நம்ம நல்ல காரியங்களை செய்கிறாரு. அதை பார்த்து என்ன பண்றோம்? இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் அப்படி நம்ம அன்பு கூறுறது இல்லையே. நாம் தெரிந்து கொள்ளாததுக்கு முன்னாடியே வாசிக்கலாமா? 15-16 வாசிக்கமா யோவான். நம்ம தெரிந்து நம்ம அன்பு கூறுறதுக்கு முன்னாடியே வாசிங்க 15-16 யோவான் 15-15 வாசிமா. எத்தனை வசனம்? 16 தானே? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? நான் உங்களை எப்படி தெரிந்து? நம்ம இது மாதிரி தெய்வம் உலகத்திலே கிடைக்க மாட்டாருங்க. என்ன ஆமேன்னு தெரியல, கை தட்டினா சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கிடைக்க மாட்டாருங்க. நம்மள்ட்ட எதுவுமே இல்லைங்க. நம்ம கீழே விழுந்து கிடக்கும் பொழுது அவர் நம்ம தெரிந்து கொள்றாருங்க. எல்லாரும் தள்ளிட்டு போயிட்டும் பொழுது அவர் நம்ம தூக்கி விடுறாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ கடன் பட்டிருக்கிற. எது கடன் பட்டிருக்கிற? அன்பு கூற கடன் பட்டிருக்கிற. அதான் ஒரு முகத்துல ஒரு கண்ணுல அரைஞ்ச மறு கண்ணத்துல ஏன் காட்ட சொன்னாரு? நிறைய பேர் அது என்ன இயேசு போல இருக்கணுமா அந்த வார்த்தை சொல்லி சொல்லி நிறைய பேர் பரிகாசம் பண்ணுவாங்க. திரும்ப அடிக்கிறதுக்கு அல்ல, பெரிய சண்டை உண்டாக்குறதுக்கு அல்ல. அன்பு கூற சொல்லுங்களேன். கைகளை வச்சு சொல்லுங்க, எல்லா கைகளை வச்சு சொல்லுங்க. அன்பு கூற. இன்னைக்கு அன்பு ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அன்பு இன்னைக்கு இல்லை. அன்பு விட்டு போச்சு. அன்பு நம்ம மறந்துட்டோம். அன்புனா காதல் பண்றது, ஒரு பொண்ணை பார்க்கறது, ஒரு பையனை பார்க்கறது, பிடிக்கிறது, ஆசை வார்த்தை கூடுறது, கல்யாணம் பண்ணுறது, அடுத்த நினச்சிட்டோம். அது இல்லைங்க. ஹல்லேலூயா. அவங்கள உதவி செய்கிறது, அவங்கள நேசிக்கிறது, அவங்க குற்றங்களை மன்னிக்கிறது, அவங்களுக்கு என்ன சொல்கிற புத்திகளை சொல்லுவது, அவங்களை அன்பு காட்டுவது. அதை வாசிங்கம்மா. 1 யோவான் 4:11 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்காருங்க. நம்ம சும்மா அன்பு கூறல. ஒருத்தர் பார்த்து சும்மா அன்பு கூறல, சர்ச்சைக்கு வாங்கன்னு சும்மா கூப்பிடல. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்திருக்காரு, இயேசு. ஹல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்த பின்னால அன்புக்கு நம்ம கடனாளிகள். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, அன்புக்கு கடனாளிகள் பிரதர். ஹல்லேலூயா. யார் கடனாளிகள்? நம்ம அன்புக்கு. பாவமான அன்பு கடனாளிகளாக மாறிடாதீங்க. அவர் அன்பு கூர்ந்தார். 2வது பாயிண்ட் போவோம். நம்மளுக்கு அப்படியே நேரம் போயினே இருக்குது. 2வது பார்க்கும் பொழுது இங்கே இப்போ வரல, இதில் வாசிக்கலாம். தேவனை ஸ்தோத்தரிக்க 2 தெசலோனிக்கேயர் 1:3 2 தெசலோனிக்கேயர் 1:3 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிக்கலாம். சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க, பாத்தீங்களா, ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். வாசிங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினால் இப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கலாம். அந்த 2 லைனு 3 மேல பார்க்கலாம். தலை பாருங்க, மேல பாருங்க. அந்த இது செகண்ட் பாயிண்ட். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க என்னவா கடனாளியா இருக்கிறோம். அது வசனம் சொல்கிறது. வாசித்த சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்திரிக்க. ஸ்தோத்திரம் இன்னைக்கு இல்லைங்க, குறைஞ்சு போச்சுங்க. ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. ஸ்தோத்திரம் கம்மியாயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரமே இல்லை. இப்போ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது இல்லை. யாராவது பார்த்தா ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொல்றது இல்லை, ஸ்தோத்திர சிஸ்டர்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ண ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. இன்னைக்கு பெரியவங்களை பார்த்தாக்கா கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்றது இல்லை. மாடர்ன் வேர்ல்டு. என்ன வேர்ல்டு சொல்லுவாங்களா? மாடர்ன் வேர்ல்டு, ஸ்மைலிங் வேர்ல்டு. என்ன சொல்லுப்பாங்களா? சும்மா அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறது. ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை இப்போல்லாம். ஸ்மைல், தலாட்டுறது, பார்த்த உடனே அப்படி தலாட்டிக்கிறது. ஸ்தோத்திரம்லாம் பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பார்க்க எனக்கு உதவி செய்தார் பிரதர், நான் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வார்த்தை. உங்களை பார்க்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். இல்ல என்ன பண்றோம், தலாட்டுறோம். பார்த்த உடனே ஒரு சிக்னல், பார்க்காம போயிட்டாங்களே, பேசாம போறாரு, அல்ல ஒரு ஸ்மைல், ஒரு சிக்னல். ஆனா பைபிள் சொல்லுது, வாசிங்க, சகோதரரே நாங்கள் எப்போதும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க ஆண்டவர் குடும்பத்துக்காக. நான் கூட உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். நைட்டில் எழுந்து குஸ்தனப்பள்ளிக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவேன். எங்கப்பா குஸ்தனப்பள்ளி? கக்குனூருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுவேன். அப்படியே வருவேன் இச்சங்கூருக்காக ஸ்தோத்திரம். எங்கப்பா இச்சங்கூர்? அப்படியே சொல்லுவேன். அப்படியே பாகலூர், அம்மா சர்க்கிள், அப்படியே அந்த இந்த பக்கம் போனாக்கா நம்ம சர்ச் விசுவாசி எங்கிறாங்க குடும்பங்கள், வில்லேஜ் குடும்பங்கள், சரவணா குடும்பம், அங்கே எங்கே சொல்கிறது, உளியாளத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பேன். ஏன்னா வசனம் தெரியுது. நீங்கள் சர்ச்சில் எல்லா பேர் ஞாபகத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே என் நண்பனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிஸ்னஸா, அது பிஸ்னஸ் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படின்னா ஜெபம். அது தடை மாறும். நம்ம தடை இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது விட்டுட்டோம். அதான் சொல்றாரு, வாசிங்க, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவன் என்ன பண்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 2 தோசனிக்கு 2:13 வாசிங்க. 2:13, அதுல 2:13 வாசிக்கலாம். அதே பாருங்க, 2 இடத்துல போட்டு பாருங்க. கர்த்தருக்கு 2:13 எடுத்துட்டீங்களா? வாசிங்கம்மா கரெக்டா. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கணும், பரிசுத்தத்துல வரணும். அடுத்த வாசிங்கம்மா. ஆதி முதலாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்களே உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கை தட்டலாமா? உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் யாரு? கடனாளிகள். பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க, கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, வேதனை கொடுத்துருப்பாங்க, உங்களை பார்த்தா முறைப்பாங்க, உங்களை மேல குறைகளை சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், அவங்களெல்லாம் எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நோக்கி ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல, அப்படின்னா அவங்களுக்கு கனப்படுத்துற அர்த்தம். நம்ம ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லணும்னா அவங்களுக்கு கனப்படுத்துறன்னு அர்த்தம், அவங்களை கேவலப்படுத்தல. நம்ம ஒருத்தர் பார்த்து பாருமா, இந்த பிள்ளை இருக்குது, அம்மா என்னம்மா ஸ்தோத்திரன்ற, என்ன பண்றா, ஒரு மரியாதை தானே, பாஸ்டர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாரு சொல்ற இல்லையம்மா, அதான் நம்ம பண்றோம். அது விட்டுறோம் நம்ம. இன்னைக்கு பைபிள் 2 இடத்துல போட்டுக்குது. பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, வாசிக்கல உபாகம் 8 சோத்திரத்தை என்ன தெரிஞ்சுக்குங்க. 8 உபாகம் 8:10 வாசிங்க. தர்மோபதேச காண்டவாமா வாசிங்க 8:10. உபாகம் 8:10. ஆகையால் வாசிஷ்ட நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உன் கொடுத்த நல்ல தேசத்துக்காக பாத்தீங்களா ஸ்தோத்திரிக்கணுமா. நைட் சாப்பிட்டுங்கம்மா, தூங்குற ஆண்டவரே, நல்ல காலையில இருந்து என்னை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லணும். பாகுல பயங்கர டிராபிக். சனிக்கிழமை மில்லுகேட் மட்டும் போயிட்டு வந்தேன் பாருங்க, 8 மணிக்கு பயங்கர டிராபிக் மில்லுகேட் வரைக்கும். என்னங்க ஐயா, பயங்கர டிராபிக். 2 வீலர் வரதுக்கு இது இல்லை, அந்த 1.5 அடி கேப்ல 2 வீலர்ல வரணும் பாருங்க. அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த சந்தில் பூந்து வரும் பார்த்தீங்களா. பாகுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த டைம் இல்லையாப்பா, இவ்வளோ கஷ்டம் இருந்தா சில நேரங்களில் அந்த 2 வீலர் கூட நம்மளுக்கு என்ன இருக்காது, அந்த 2 வீலர் கூட நம்மளுக்கு அந்த இது இருக்காது. அந்த நேரத்தில் தினம் சோத்திரம், ஏன் சோத்திரம், ஏன் சோத்திரம் பண்ணுறோம், ஆண்டவர் என்னை காப்பாற்ற வந்தீங்க ஆண்டவர். தெரியுது, அந்த இக்கட்டு தெரியுது, அந்த ஆபத்து தெரியுது. ஒரு வியாதி வந்துருச்சு, ஃபஸ்ட்டு சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் பயப்படாதீங்க. உடனே நெஞ்சில் வந்துச்சுன்னா உடனே ஐயோ பெரிய வியாதி வந்துச்சு பயப்படுறோம். சோத்திரம் பண்ணால் அது மாறுங்க. ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கருத்தை மையப்படுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, அது பலியா. வாசிக்க சங்கீதம் 53:23 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 50:23 வாசிங்க. அது ஒரு பலிங்க. பழைய ஏற்பாட்டில் போய் ஒரு பாவ நிவாரணம் பண்ற மாதிரி, ஒரு பாவத்தை ஒரு மனசை செஞ்சுட்டானாக்கா அது ஆசை கூடாதுல கொண்டு போய் அந்த பலிக்காக நிற்பான்.
ஒரு ஆட்டு தலைமையில கையை வச்சு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறது. அது பலி செலுத்துவாங்க. அவ பாவம் போகுது. ஆசாரியன் வந்து என்ன பண்ண, பலி செலுத்திட்டு ரத்தத்தை தெளிப்பான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் பாவம் மூடப்பட்டுச்சு. அப்ப நிம்மதியா வருவான். அத பைபிள் சொல்லுது. அது ஸ்தோத்திரம்ன்றது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். கர்த்தரை கர்த்தரை மையப்படுத்துமா, அது பெரிய ஒரு வல்லம் இல்ல, நம்ம தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் வாசிமா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். ஒரு ஆடு வாங்கி ஒரு பலி செலுத்துறதுக்கு காட்டிலும் அதிக வல்லம் இருக்கிறது நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கு. ஹல்லேலூயா. இல்ல ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்க, ஸ்தோத்திரத்தை விட்டுறாதீங்க. எப்பெல்லாம் சோதரம் படுத்தும் கூட சோதரம் பண்ணலாம். சோதரம் உட்காந்துக்கும் போது, வண்டி ஓட்டும் பொழுது, கம்பல் நிற்கும் பொழுது, எல்லா நேரம் சோதரம் பண்ணலாமே. நீ சோதரத்தை குறைச்சிடாதீங்க. சோத்திரம் செலுத்தும் போது நம்ம கத்துக்க என்ன பண்றோம், பலி செலுத்துறோம். மூணாவது பார்ப்போம், அப்படியே நமக்கு நேர போயினே கொண்டிருக்கிறது. மூணாவது பார்க்குறோம், எதுக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம். காணிக்கை செலுத்த கடனாளி. எவ்வளவு மேல வாசிக்கலாமா? காணிக்கை செலுத்த என்னவா கடனாளிகளா இருக்கிறோம். பாருங்க, ஒரு சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனும் கொண்டு வரான். அவன் சாப்பிட்டுருக்கலாம். ஏதாவது தேடும் பொழுது என்ன பண்றாங்க, சீசர்ல கொண்டு வராங்க. ஆண்டவரே இவங்கிட்ட 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குதுன்னு. அவன் அந்த காணிக்கை கொடுக்குறான் பாருங்க. அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேர் சாப்பிட்றாங்க. சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லாம. அப்ப அவன் குடுக்கல காட்டினா நிலைமை என்னன்னு பாருங்க. ஒரு சிறு பையன்கிட்ட இருந்து வாங்க முடியுமா? அவனுக்கு பசி இருக்காதா? அவன் சாப்பிடறதுக்கு கொண்டு வந்தானா, வியாபாரத்துக்கு கொண்டு வந்தானா? ஆனா அவன் இருக்குது பாருங்க. உடனே அவன் கொடுக்குறான் 5 அப்பத்து 2 மீன். அப்படி கொடுக்கும் பொழுது 12 கூட மீதி ஆச்சா? எத்தனை கூட மீதி ஆச்சு சொல்லுப்பாங்களா? எத்தனை கூட மீதி ஆச்சுங்க? 12. நம்ம அது விஷயம் தெரிய மாட்டேங்குது, ரகசியம் தெரிய மாட்டேங்குது. வாசிக்கலாம் பை எசேக்கியேல் புஸ்தகம் 45:16 இதுக்கு வசனம் பாருங்க. 3வது பாயிண்ட்டுக்கு வசனம். டைம் அப்போ 7 மணி ஆச்சு. 45:15 சீக்கிரம் வாசிக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. 45:16 எஸ். இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் பாருங்க, தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாக இருக்கிறார்கள். என்ன செலுத்தமா? நான் காணிக்கை பத்தி பேச விரும்பல, இது கடன் பத்தி வருது. அதான் இந்த வசனம் அங்கே வருதுனால அதை எடுத்து சொல்றேன். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாஸ்டர் எப்பவுமே காணிக்கை பத்தி பேசுறாரு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வசனம் அதில் வருது, அந்த 3வது பாயிண்ட்ல அது வருது. அப்போ சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தில் எல்லா ஜனங்களும் என்னமா வாசிங்க, இந்த காணிக்கை செலுத்தினமா கடனாளி இருக்கிறோம். பணம்ன்றது நம்ம சம்பாதிச்சது இல்லைங்க, அது கர்த்தர் கொடுத்ததுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலன் யாருதுங்க? கர்த்தருதுங்க. இந்த ஆரோக்கியம் யாருது? கர்த்தருது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் ரகசியம் இல்லை, வேற ஒன்றும் கடினம் ஒன்றும் இல்லை. என்னது நம்ம சொன்னா நமக்கு கொடுத்து மனசு வராது. இது கர்த்தருது, இது கர்த்தருடைய ஊழியம் நடக்கட்டும் நம்ம கொடுத்துடலாம். இல்லைங்க என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய வேலை, என்னுடைய உழைப்பு நமக்கு மனசு வராது. 17 வாசிங்க. 17 அடுத்து கீழே. இஸ்ரவேல் பாருங்க, எல்லா இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் பாருங்க, மாதத்துக்கு ஒரு முறை வரணும் சர்ச்சுக்கு. அதான் 1ஆம் தேதி மாத பிறப்பு. 2வது ஓய்வு நாள், சண்டை சர்ச்சு ஓய்வு நாள். தகன பலி 3வது, 4வது போஜன பலி, 5வது பான பலி செலுத்துவது கடனாயிருக்கும். இதெல்லாம் செலுத்தணுமா? அப்போ ஓய்வு நாள்ல, மாத பிறப்புகள, தகன பலி நாட்கள்ல, போஜன என்ன பண்ணுமா? பலியை செலுத்துவது என்னவா? அடுத்த வாசிக்கிறோமா? பாவ நிவாரண பண்ணும்படிக்கும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியும் தகன பலியும் சமாதான பலியும் படைப்பையாக. இப்ப காணிக்கைன்றது கடமை இல்லைங்க, நம்ம கடனாளிகள். சொல்லுங்க, காணிக்கிறது என்னங்க? கடமை இல்லை, அதுங்க நம்ம கடனாளிகள். அவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேங்க் ஒரு பணம் கொடுத்துச்சுங்க, கொடுக்குற நீ பேங்க். இப்போ புரியுது உங்களுக்கு? கடமைக்காக இல்ல. ஐயோ சர்ச்சுக்கு போனா நீங்க காணிக்கை கொடுக்கணும்,
சம்பளம் வானா காணி கொடுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இல்லை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு ஒரு சின்ன பகுதியை கர்த்தருக்கு மனப்பூர்வமா மைண்டில் ஆண்டவர் கொடுக்கிறது. வாசிக்கலாமா? ரோமரின் புஸ்தகம் 15:26 போட்டு பாருங்க. இது வசனம். அந்த கடனாளிகள் என்ற வார்த்தை, காணிக்கு கடன், அந்த ரெண்டு சேர்ந்து வரும் பாருங்க. 15:26 வாசிங்க. 15:26 ரோமர் 15:26. மக்கதோனியாவிலும் உள்ளவர்கள் பாருங்க, சில பேர் கஷ்டத்தில் மாட்டிட்டாங்க. எருசலேம் இருக்கிறதான சில பரிசுத்தவான்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. மக்கதோனியா ஆகாய உள்ள நாட்டில் இருக்கிறதான மக்கள் என்ன பண்றாங்களா? 27 வாசிங்க. இப்படிப்பட்ட செய்வது பொருள் உதவி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதுக்கு பாத்தீங்களா, உதவி செய்கிறதுங்க, உழுது தாங்கிறது நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். சபை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். சபையின் தேவை சந்திப்பதில் நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். அது சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நல்லது என்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறது அவர்களுக்கு கடனாளிகளா இருக்கிறார்கள். ஏன்? கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுக்காம நம்ம கொடுக்க போறது இல்லை. நம்ம என்ன பொருத்தனம் பண்றோம்? சில பொருத்தனம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த பணம் லாக் ஆயிடுச்சு, அந்த பணம் வர மாதிரி தெரியல, ஆனா வந்தா நான் இவ்வளவு உங்களுக்கு தரேன். அப்ப வருது, அப்ப நம்ம கொடுக்குறோம். ராம சொல்லுங்க. அப்ப வருதுனால நம்ம கொடுக்குறோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கடனை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நான் கொடுக்குறேன் உனக்கு, அது வரட்டும் ஆண்டவரே, அது தடை உடையும் ஆண்டவரே, அது வந்தாலும் நம்ம கொடுக்குறேன். அப்ப வருவதற்கு நம்ம என்ன பண்றோம்? கடனாக நம்ம மாறுறோம். அது சொல்லப்படுகிறது. நம்ம காணிக்கை செலுத்த நம்ம என்னமா கடனாளிகளா இருக்கிறோம். அல்லது கடமைக்காக நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏதோ சர்ச்சுக்கு போறதுனால நம்ம செலுத்தணும், திருவந்து எடுக்கிறதுனால நம்ம செலுத்தணும். இல்லை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாருங்க. அதுல ஒரு கர்த்தருக்காக நான் கொடுக்குறேன். அவராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரலை தட்டி ஹல்லேலூயா. ரிபா ரஷா ராரா. இப்படி புரிஞ்சுட்டா நமக்கு குறுக்கு மைண்ட் வராதுங்க, கெட்ட சிந்தனைகள் வராது. ஐயோ காணிக்காம வராது. ராமே சொல்லுங்க. 4வது என்ன பார்க்குறோம்? சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனையா இருக்கிறோம். வாசிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 3:16. 1 யோவான், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். சகோதரருக்காக பழகிட்டாங்க. உங்கள்கிட்ட அண்ணன் இல்லை, பழகிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஜீவனை கொடுக்கணும். சாப்பிட்டீங்களா பிரதர், சர்ச்சுக்கு வாங்க, அவங்களை நேசிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க விட்டுறக்கூடாது. கூட பிறந்த சகோதரனுக்குறாரா, தவறிட்டாங்களா, பிரச்சனையாச்சா, வியாதியா, போராட்டமா, ஜீவனை கொடுக்க அன்பு இருக்கணுங்க. ஏன்? அது முன்னாடி வாசிக்க 16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுல நம்ம கொடுக்கணுங்க. இந்த ஜீவனை என்ன பண்ணுறோம்? கொடுக்க மாட்டேங்கிறோம். எனக்கு இப்போ தான் வந்தேன், என் டைம் இல்லை அங்கே போய் பார்க்குறதுக்கு. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, உடம்பு சரியில்லைன்னு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலாம், கவனிங்கம்மா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம், இன்னார் சகோதரர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னு. நம்ம படிக்கிறோம், என்ன பண்ணுறோம்? தள்ளுறோம். அதில் ஃபோன் நம்பரும் போடுறோம். பாஸ்டம்மா சொல்கிறேன், ஃபோன் நம்பரும் போடுமான்னு. நான் போய் கேட்பேன், யாராவது வந்தாங்களாப்பா, பார்த்தாங்களா, இல்லை யாரும் வரல பாஸ்டர். அப்போ என்ன நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்? எப்படி ஜீவனை கொடுப்போம்? பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில், ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து, அந்த பக்கம் தான் வேலைக்கு போகிறோம் வரோம். சரிப்பா, ஒரு சர்ச்சில் ஒரு பிரதருக்கு இப்படி அடிபட்டுருச்சாமே, சரி இப்படி வியாதி வந்துருச்சாமே, அந்த குழந்தை தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த குழந்தை சர்ச்சில் ஓடுது ஒடியாருது, அழகாக இருக்குது, 20 முறை பார்த்துருக்குறோம், அந்த குழந்தை அட்மிட் பண்ணிக்கிறாங்களாமே, சரி மெசேஜ் வந்திருக்குது, நம்ம யாராவது பார்க்குற என்ன தோன்றுதா? ஆனால் நம்மளை மாத்திரம் யாரும் பார்க்கல, கவலைப்படுறோம். ஐயோ யாருமே பார்க்கலையே, யாருமே விசாரிக்கல. நம்ம போய் பார்க்குறோமா? நம்ம பார்த்து கடனை வைக்கணுங்க. அவங்களுக்கு எனக்கு யார் தெரிலங்க அவங்க. ஓ இவங்களா? அப்படி யோசித்து எல்லாம் சொல்லணும், விளக்கணும். பிறகு ஓ இவங்களா, இவங்க இருப்பாங்களா? இப்படி இருக்காதீங்க தேவன பிள்ளைகளே. அன்பு தூரம் போயிடுச்சு, அன்பு தூரம் போயிடுச்சு. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை பார்த்து நல்லா இருங்க பிரதர், ஜெபம் பண்ண நல்லாயிடுவாங்க. இன்றைக்கி அதை நம்ம மறந்துட்டோம், நம்ம விட்டுட்டோம், நம்மளுக்கு டைம் இல்லை. கொரோனா அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம் போய் பார்ப்பாங்க, வீட்டில் போய் பார்ப்பாங்க எல்லாரும்.
பாஸ்டர்னா பாஸ்டர் வந்து பார்ப்பாங்கல்ல, ஐயோ பாஸ்டர் வந்து பார்த்தாருப்பா, பாஸ்டர் போய் பார்த்துடணும்ப்பா, எல்லாம் பாஸ்டர் ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே ஒரு ஏழைப்பட்ட அல்ல கஷ்டப்படுற யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நான் யாரும் போய் பார்க்குறது இல்லை. பாஸ்டர் உடம்பு சரியில்லையா உடனே எல்லாரும் வருவாங்க. உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க. ஏன்னா பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வராருப்பா ஜெபம் பண்ணுறதுக்கு, பாஸ்டர் பார்த்தாருப்பா, பாஸ்டர் விசாரிச்சாருப்பா, அந்த சகோதரன் விசாரிச்சிக்க மாட்டாருங்க. ஆனால் அங்கே தான் நம்ம போகணும். கை தட்டலாமா? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? அதை வசனம் சொல்லி வசனம் வாசிங்க. இப்போ புரியும் பாருங்க. 3:1 வாசிங்க. 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பினதென்று அறிந்திருக்கிறோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. ஐயா, ஒருத்தர் பார்ப்பதற்கு நீ கடனா இருக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் விசாரிப்பதற்கு கடனா இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அவங்க கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைச்சுக்கோ, அவங்க வியாதி உங்க வியாதியை நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வியாதி வராது. ஆமென். ஏசு ஏன் சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு போக துக்க வீட்டுக்கு ஏன் போக சொன்னாரு? உனக்கு துக்கம் வரக்கூடாது, உனக்கு சாவு வரக்கூடாது தான் ஏசு சொன்னாரு. அங்க போனா நீ மாறுவே, மாற்ற வர திருந்திக்குவே, உன்னை காப்பாத்திக்குவேன்னு சொல்றாரு ஏசு. பைபிள் தான் சொல்லுது. வாசிக்கல. 1 அடுத்த லைன் 10 வருஷம் போலாம் நமக்கு. இதே போன பையனுக்கு போய் டைம் எனக்குது. 3 யோவான் 1:8 வாசிக்கலாம். 3 யோவான் 1:8 வாசிக்கலாம். ஆகையால் சத்தியத்திற்கு வேலையாட்கள் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை பின்மாற்ற அடைஞ்சா சர்ச்சுக்கு வராதவங்களை, விட்டு போனவங்களை, ஒரு சகோதரனை பார்த்து அவங்களை சேர்த்து கொள்றதுக்கு நம்ம யாருங்க? கடனாளிங்க. அவன் அப்படித்தான் பண்ணுவாங்க, முறைப்பாங்க, பேச மாட்டாங்க, அவங்க அன்பு தெரியல, ஜீவன் அன்பு தெரியல, கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு தெரியல. உனக்கு தெரியுது கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு தெரியல. அவங்களை நம்ம சேர்த்து கொள்ள நம்ம யாரு? கடனாளிகள். கடனை பணத்துக்காக கடன் வாங்கல, சுவிசேஷத்துக்கு சொல்லுங்க. பைபிள் படிக்கலாமா? சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, காட்டு போங்க, எல்லாம் காட்டுறாங்க பாருங்க. சொல்லுங்க, சுவிசேஷத்திற்கு எப்படிங்க கடனா இருக்கிறோம். நீங்க நம்ம பணம் தான் கடன் நினச்சிக்காதீங்க, ஒருத்தனை நம்ம சேர்த்து கொள்ளணும். என்ன பார்த்து நம்ம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து கன்க்ளூஷன் பண்ணுவோம். என்ன பிரச்சனை தலைப்பு? கடனாளிகளாக இருக்கிறோம். எது கடனாளியாக இருக்கிறோமா? பணம் காசு இல்லைங்க. எதுங்க? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற. சாப்பிட்டீங்களா பிரதர்? 2 வார்த்தை பேசிட்டு போ. சர்ச்சு முடிஞ்சோன்னா ஓடாதீங்க. திபு திபு திபுன்னு டோர் பெருசாகுது, 2 டோர் திறந்து வச்சுக்கணும்னு அப்படியே ஓடிடுறது. நீ என்ன கூட பார்க்கறது இல்லை. ஏதாவது 2 வேலை சொல்லலாம், அவங்க அந்த வேலை தெரியும், சொல்றதுக்குள்ளே அவங்க எஸ்கேப் ஆகிட்டுவாங்க பாருங்க. அன்பு செலுத்து. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் சோத்துறோம். நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? அடுத்த வாரம் வாங்க. போன வாரம் உங்களை பார்க்கல, எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருந்துச்சுங்க. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அப்படியே எனக்கு ஒத்தில சார் 5 வருஷமாக இருக்கும், பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்களா? அப்படியா? அவங்களா? அன்பு இல்லை. 2வது என்ன பார்க்குறோம்? எப்பொழுது என்ன பண்ணுமா? தேவனை ஸ்தோத்திரிக்க. சோத்திரத்தை விட்டுறாதீங்க. சோத்திர பலி 1000 இருக்குது. 3வது என்ன பார்க்குறோம்? காணிக்கை செலுத்த. அது கடமை இல்லை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கடன். அவராமே சொல்லுங்க. அல்லேலூயா. 4வதுங்க, நம்ம மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். அவங்கள பார்த்து ஒரு விசாரிக்கிறது, அது ஜீவனை கொடுக்குற மாதிரிங்க. நம்ம டைமே இருக்காது, போய் பார்த்து விசாரிக்கிறது, அது ஜீவனை கொடுக்குறாரு. அனுப்புறாமே சொல்லுவோமா? அதை ஏசு சொல்கிறாரு. கடைசி கன்க்ளூஷன் பண்ணுவோம். மத்திய 6:12 ஏசு சொல்கிறாரு. மத்திய 6:12 நம்ம மாசம் சொல்ற ஜபங்க இது. எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. பார்த்தீங்களா? நம்ம நிறைய கடன் பண்ணுறோம் பரலோகத்தில். இதெல்லாம் கடனாக இருக்கிறது. ஊழியம் செய்கிறதில்ல, சோத்திரம் பண்ணுறதில்ல, ஒழுங்கா தேவனுக்காக காணிக்கை செலுத்துறதில்ல, ஜீவனை கொடுக்கறதில்ல மற்றவங்களுக்காக. இதெல்லாம் கடனுக்குது. இந்த கடனெல்லாம் என்னவா? மன்னியும். எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் சொல்கிற எல்லாம் அப்படியே எழுந்து இருப்போம்மா. அப்படியே எழுது நின்று ஒரு பக்காரா ஷாலாரா பாலாபா. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு செய்தி பாருங்க. இது நம்ம எதுக்கெல்லாம் கடமைப்பட்டு கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே நம்ம பணம் தான் நினச்சிட்டோம். பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க. இந்த உலகம் தான் பணம் கடன் கொடுக்கும், உனக்கு கடன்காரனா மாற்றும். பைபிள் அப்படியே இல்லை. உன் அன்பு கடனாய் மாறணும். நீ ஹல்லேலூயா. அன்புக்கு கடனாய், ஸ்தோத்திரத்தின் கடனாய் மாறணும். தேவனை ஊழியத்தை செய்வதற்கு தாங்குவதற்கு கடனாய் மாறணும். சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்காக. அவன் துணி இல்லையா? ஒரு துணி வாங்கி கொடுத்த பிரதர், வாங்க சர்ச்சுக்கு.
நீ ஒரு துணி வாங்க, உன் தம்பிக்கு, சொந்த தம்பிக்கு ஒரு துணி வாங்கி கொடு. உனக்கு வேலை குறைவாக இருக்கலாம். என் தம்பியாச்சு, நான் ஒரு துணி வாங்கிட்டேன், அந்த அன்பு இருக்கதை நம்மள்கிட்ட. என் தங்கச்சி ஆச்சு, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க என் துக்கத்தில் இருக்கிறா, சர்ச்சுக்கு வரல, பரவாயில்ல, ஒரு போட கொடுப்போம். சரி, நம்ம சாப்பாடு பண்ணியிருக்கிறோம் பண்டிகை, அவங்க பண்ணல, நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஜீவனை கொடுக்குற அன்பு நம்மளுக்கு இல்லைங்க. அதையே சொல்கிறார், கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம கடன் வாங்கி பழகிட்டு காசுக்காகவே கடனாக வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி கடனுக்காக வாங்க. எல்லாம் அப்படியே 2 கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, அன்பு செலுத்துகிற கடனாக நான் மாறின ஆண்டவரே, கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுறது கஷ்டமாங்க நம்மளுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறது கஷ்டமாங்க நம்மளுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறதை விடக்கூடாதுங்க. ஸ்தோத்திரத்தை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையினாலே இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னைக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் இதெல்லாம் நான் கடனாளியாக இருக்கிறோமே என்று நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.